மக்களை எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆயில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, ஆயில் வந்து எல் இருக்குது. எல்லில் இருந்தால் லோ, ஐயில் இருந்தால் இது வரைக்கும் இருக்கணும் மக்களே. சரிங்களா, ஆயில் இந்த கோட்டுக்கு மேலே இருக்கணும், அப்போ நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இந்த கோட்டுக்கு மேலே இருக்கணும். இப்போ செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு செக் பண்ணி வேண்டியதான். ஆயில் கம்மியாக இருக்குது மக்கள் ஊற்றணும். எப்படியும் 100 கிராம் ஆச்சு, 100 மில்லிக்கு மேலே ஊற்றணும் நீரை. லோவோட கிட்ட இருக்குது. தெரியுதுங்களா, லோவோட கிட்ட இருக்குது. சரியாக தெரியாது. ஆயில் ஊற்றோட இது தான். ஃபஸ்ட்டு இது டைட்டாக போட்டு மூடிக்கும். ஒரு வாரத்துக்கு முறை செக் பண்ணி ஆயில். அப்போ இன்ஜின் லைஃப் நல்லா இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆயிலை. ஆயில் வாங்கி வச்சுட்டே இருக்கணும். புரியுதுங்களா, அப்படியே வாங்கி வச்சு ஊற்றின்னு இருக்கணும். ஆயில் கம்மியாகிடுச்சு, இப்போ ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், போதும் நண்பர்களே. ஹாய், வணக்கம் மக்களே. வெல்கம் டு மை சேனல். காலையில் நம்ம எல்லாம் ஆயில் மாற்றியாச்சு. ஆயில் கம்மியாகிடுச்சு. நம்ம வண்டியில் ஆயிலை ஊற்றிட்டோம், டாப்பாக பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேஸ் போட வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துங்க, 3 மணி ஆகுதுங்களா, என்னன்னு தெரியல. 3 மணி ஆகுது. இப்போ கேஸ் போட்டுக்கின்னு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:20 தான் ட்ரெயின் இருக்குது மக்களே. அதனால் நம்ம இப்போ கேஸை போட்டுன்னு சேப்பாக்கத்தில் ஒரு 1/2 hour நிற்கும். அதுக்கப்புறம் ட்ரெயின் வரும்போது நம்ம சென்ட்ரல் போனால் போதும். சப்போஸ் சேப்பாக்கத்துலேயே சவாரி அடித்தாலும் ஓகே தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 300 ரூபா நினைக்கிறேன், 320 ரூபா பிடிக்கும் நான் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அது வீடியோ போடுறேன் பாருங்கள். ஆயிலு அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு செக் பண்ணிங்க, நல்லது. ஆயில் ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிங்க, அதாவது ஃபேரில் வாங்கி வச்சுங்க, அதுவும் கேஸ் ஆயில் வாங்கி வச்சுங்க, அதுதான் நல்லது. நம்மளுக்கு வாங்கி டாப் அப் பண்ணின்னு கிளம்பிட்டோம் மக்களே. கிளம்பியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸ் போட்டுன்னு அப்படியே சவாரி ஓட்ட வேண்டியதான். வாங்க மக்கள். நெடுக்க ஆட்டம் நிற்க தெரியுதுங்களா, நெடுக்க இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ஃபுல்லாக ஆள் தூங்குறாங்க. எல்லாம் அவங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க தான். பக்கம் பாருங்களா, அப்புறம் அங்கேயே வர நிற்கும். அப்படியே இவங்க எல்லாமே ஆட்டோ தான் தூங்குவாங்களே. கேஸ் போட்டாச்சு. கரெக்டாக 300 ரூபாய்க்கு பிடிச்சிது மக்களே. இப்போ ஸ்டார்ட் பண்ண ரைடை பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகிவிட்டது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3:30 தான் இருக்குது. அதாவது 3:40 மேலே தான் இருக்குது. அது வரைக்கும் நம்ம சேப்பாக்கத்தில் போய் நிற்கலாம். சவாரி அடித்தா மறக்காமல் அதையும் வீடியோ எடுத்து போடலாம். பார்த்தா 300 ரூபாய்க்கு பிடிச்சி விட்டுது. பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஓட்டலாம். ரைடு என்ன இது வரல, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே. ஃபஸ்ட்டு சவாரி வந்து விட்டது. நுங்கம்பாக்கம் ட்ராப்பு 6 கிலோமீட்ரு. ஓலாவில் தான் அடிச்சிருக்கு. ஓலாவில் அடித்ததுனால காட்ட முடியல. இந்த செல் அடிச்சிருந்தா காட்டியிருக்கோம். இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் போட்டால் டைம் ஆகும். அவ்வளோதான். நுங்கம்பாக்கம் போய் ட்ராப் பண்ணலாம். 177 காட்டுது. எவ்வளோ கொடுப்பான்னு தெரியல கஸ்டமர். மெரினா பீச்சில் வெயிட் பண்ணலாம், பார்க்கலாம் போய். மக்களே ஃபஸ்ட்டு சார் ட்ராப் பண்ணிட்டேன். 177 ரூபா 180 ரூபா கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் சார் அடிச்சிருக்கு, பார்க்கலாம் என்ன எங்கன்ட்டு. சென்ட்ரலில் வந்துட்டு அடிக்கிறதுக்குள்ள 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அடிச்சுருக்கு. ரொம்ப டென்ஷன் இருக்குது காலையில். சவாரி லாங் அடிக்கிறது போல ஹிந்திக்காரனாங்க. எத்தனை லொக்கேஷன் தெரியல, எங்கே வந்திருக்கோம் தெரியுதுங்களா. ஆனால் ஒரு சவாரி இன்னும் அடிக்கலை. அடிக்கிறதுப்புறம் பிக்கப்பு கம்மியாகவே அடிக்குது. ஒரு சவாரி வரமாட்டேங்குது. அடிக்கிறதுப்புறம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அடித்தா நாங்கள் எங்கே போகிறது.
சென்ட்ரல் வந்து லாங் எடுத்து போவோம் தான் பாருங்கள், அதுக்குள்ளே 10 கேன்சல் பண்ணிடுச்சு, முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் வந்திருக்கும். மடிப்பாக்கம் டைம் பார்த்தீங்கன்னா 5:21 ஆகுது. இன்னும் ஒரு மடிப்பாக்கம் மெட்ரோ நடக்குதுங்களா, ஒரு மெட்ரோவில் நடக்குது, அப்படியே இருக்கும். மடிப்பாக்கத்துலேருந்து இப்போ திரும்பி ஆலந்தூர் போனோமா சவாரி பாருங்கள், ரெட்டில் தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஆலந்தூர்லேருந்து கோடம்பாக்கம் பிக்கப் வந்திருக்கு, 10 கிலோமீட்டர் ட்ராப்பு, அங்கே போகலாம். லாஸ்ட்டு சவாரி நல்லபடியாக முடிந்து விட்டது. டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி, 6 நிமிஷம் இருக்குது. லாஸ்ட் சவாரி பார்த்தீங்கன்னா 203 ரூபா, கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 210 ரூபா கொடுத்தது. ஆக மொத்தம் இன்றைக்கி எவ்வளோ ஏர்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1030 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 6 மணி ஆக போகுது. இது வரைக்கும் 1030 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். இந்த சவாரி வரலாம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கரெக்டாக கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1.5 மணி நிமிஷம் இருக்குது. அப்புறம் சென்னையை பொறுத்தவரை திங்கக்கிழமை ஆனால் ஓரளவுக்கு நல்லா ஓடும். போன வாரம் தான் கொஞ்சம் கை கொடுக்கல, இந்த வாரம் பரவாயில்ல. காலையில் 6 மணி ஆகல, அதுக்குள்ள 1000 ரூபா ஓடிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி மதியமும் ஓட்டுவேன், அதையும் தொடர்ந்து ஃபுல் வீடியோவை போடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கேஸு ஃபுல் பண்ணது கேஸ் அப்படியே தான் இருக்குது. கேஸ் இன்னும் ஆகலை, ஒரு கோடு கூட ஆகலை. பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கூட ஆகலை, அப்படியே தான் இருக்குது. மொத்தம் நீ 6 மணி கூட ஆகலை பாருங்கள். 5:55 ஆகுதுங்களா, 555 கரெக்டாக 1030 ரூபா ஓட்டிருக்கு. 30 ரூபா டீ செலவு பண்ணாலும் 1000 ரூபா ஓட்டிருக்கு மக்கள் மேலே கணக்கு. கேஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 300 ரூபா பிடிச்சிது, 300 ரூபா பிடிச்சிது. அதெல்லாம் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் சவாரி வருதான்ட்டு. நெக்ஸ்ட்டு சவாரி வந்தது எங்கேன்னு கமெண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆக போகுது. தலைவலி ஏற்றுக்கிச்சு, டீ குடிச்சிட்டு வர வேண்டியது தான். நம்மளுக்கு எந்த பழக்கமும் இல்லை, டீ குடிக்கிற பழக்கம் மட்டும் இருக்குது. ஏன்னா டீ குடித்தா தான் கொஞ்சம் வண்டி ஃப்ரீயாக ஓட்ட முடியும். அது தலைவலி கொஞ்சம் நிற்கும். இதே பழித்தீமா வச்சு அவ்வளோதான். சரக்கு தள்ளி தம்மு அதுக்கு அடிக்ட் ஆகுது வரைக்கும் சந்தோஷம். டீ குடிக்கிறது தப்பே இல்லை. ஆட்டோ டிரைவர் பார்த்து எல்லாமே டீ குடிப்பாங்க. டீ கடை நல்லா இருக்கும், ராம் அப்படின்ட்டு டீ நகரில் இருக்குது, நல்லா இருக்கும் டீ கடை. வந்து பார்த்தீங்கன்னா டீ நகர்லேருந்து பாடிக்கு வந்திருக்கும். பாடி மொத்தம் பில்லு பார்த்தீங்கன்னா 212 ரூபா. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 240 ரூபா போட்டார். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது, 6:50 ஆக போகுது. மெட்ரோ உட்காந்து எக்மோர் அடித்து மிஸ் ஆகிடுச்சு மக்களே. போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், மிஸ் ஆகிடுச்சு. எக்மோர் அடித்து மிஸ் ஆகி விட்டது. அடிக்கிட்டே இருக்கிறான், நம்ம பக்கம் அடிக்க மாட்டோம். இதெல்லாம் போனாங்க சவாரி அடி, ஏதாவது கேளடி மோலடின்னு எதாவது அடிக்கிறாங்க. அந்த பக்கம் போனால் சவாரி அடிக்காது. நம்ம சைடு போனோம். கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. சென்ட்ரல் எக்மோர் எது அடித்தாலும் போகலாம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அடிக்குதான்னு பார்ப்போம். பார்த்தோன்னா நம்ம பாடியில் இருந்தோம். பாடியிலேருந்து முகப்பேர் போனோம். முகப்பேர்லேருந்து எக்மோர் வந்தோம். எக்மோரில் வந்து ஒரு அண்ணன் 200 ரூபா எக்மோர், அதாவது முகப்பேர்லேருந்து எக்மோருக்கு 200 ரூபா, ஆனால் 250 ரூபா போட்டு போனார். அப்புறம் எக்மோர்லேருந்து திரும்பி எம்ஆர்சி நகர், அதாவது அடையார் ஐயப்பங்களுக்கு ஆப்போசிட்லேயே ட்ராப்பு 192 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எம்ஆர்சி நகரில் நிற்கிறோம். இதுக்கப்புறம் ரைடு வருதான் பார்க்கலாம். மொத்தம் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்க 8:15 ஆகுது. அது 8:10 ஆகுது, தெரியுங்களா, 8:10 ஆகுது. இது வரைக்கும் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1810 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் டைம் இருக்குது. அப்புறம் பசி வர எடுக்குதா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. சாப்பிட்டு தான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா ட்ரிப்பிங் எனக்கு போய் சாப்பிட்றலான்னு நினைக்கிறேன். கரெக்டாக 8:10 ஆகுது. 1810 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். நீங்கள் மண்டே அதுவும் நல்ல சவாரி கிடைக்கும். எப்பயுமே சரி, மண்டே எண்ணினா ஒரு நாள் தான் ஏமாத்தேன். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல சவாரி அமையும். இன்றைக்கி அதே மாதிரி 810 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். இன்னும் மொத்த வருதா சவாரி வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலையில் டியூட்டி முடிந்து விட்டது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2010 ரூபா ஓட்டியிருக்கோம். அவ்வளோதான். வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியத்துக்கு மேலே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் மக்களே. மதியம் எத்தனை மணிக்கு வரேன்னு தெரியல, 2 மணிக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். மதியத்துக்கு மேலே வந்தால் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இது 2010 ரூபா ஓட்டியிருக்கேன். மதியத்துக்கு மேலே வந்து கண்டினியூ பண்ணலாம், சாப்பிட போகலாம். அவ்வளோதான் ரெஸ்ட்டு. இன்னைக்கு காலையில் ஓட்டுறதோடு சரி, மதியத்துக்கு மேலே போக முடியாது. கொஞ்சம் ஊருக்கு வேலையாக கிளம்பிட்டதால காலையில் ஓட்டின வீடியோ மட்டும் தான் வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் 2 நாள் 3 நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகும்.